இருக்காரா? முதலமைச்சரால் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா? முதலமைச்சருடைய திறன், ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு திறன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு திறன் முதலமைச்சருக்கு இருக்கா? முதலமைச்சருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி காம்ப்ரமைஸ்டா இருக்கா? இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்து, ஒரு முதலமைச்சர் என்பவர் ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய சொந்தக்காரர். ஐயா சிவராஜ் சௌகான் அவர்களை பார்த்து ஒரு சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார். மேடையில் ஏறதை பார்த்து அவருடைய உடல் வலிமையை பாருங்க, என்ன மனவலிமையை பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும். இன்னைக்கு தமிழகத்தில் சாதாரண மக்கள் கேட்பது, நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கா? Is his decision making process compromised? Is he healthy? அவரால் தமிழகத்தை வழிநடத்த முடியுமா என்கின்ற கேள்வி இன்னைக்கு பட்டி தொட்டியில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கின்றார்களோ, இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈசிஆர் இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார். அந்த கோப்பை எல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கு எல்லாம் டைரக்ஷன் கொடுக்கிறார். இந்த கோப்புகள் என்ன செய்யணும், இதை என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக அமர்ந்துவிட்டு பொம்மை முதலமைச்சராக எழுந்து சென்று விடுகின்றார். அதனால்தான் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை. ஒரு டிஜிபியோ, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ, ஒரு டிஐஜியோ, ஒரு ஐஜியோ ஆறுகளை போல் நடந்து கொண்டிருக்கின்றது கேட்பதற்கான திறன் முதலமைச்சர் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரி, அப்ப நான் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழகத்தில் இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்க ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும், ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்தில் 22-23 7,41,000 கோடி, 23-24 ஆண்டுல 8,34,000 கோடி, அடுத்த ஆண்டு 9,50,000 கோடிக்கு போக போறோம். இந்தியாவில முதலாக ஒரு அரசு 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலமாக 2026 அந்த மாநிலமாக நாம் ஆகியிருப்போம். அருமை சகோதர சகோதரி, இந்த குறியீட்டெல்லாம் பாருங்க. இது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, இன்னொரு பக்கம் கலாச்சார சீரழிவு. மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் செங்கோலில் ஆரம்பித்து கலாச்சார சீரழிவு பற்றி பேசணும். இன்னொரு பக்கம் லஞ்சலாவண்யம் அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பாருங்க, சட்டம் ஒழுங்கு யாருக்கும் கூட உயிருக்கு உத்தரவாதம் தமிழகத்தில் இல்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு ஆட்சி மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. நான் அருமை சொந்தங்களே, நம்ம பேசிக்கிட்டே இந்த தரவுகள் எல்லோருக்கும் தெரியும், தெரியாத தரவுகள் கிடையாது. பேப்பர் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இது கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். இதை எப்படி கடைக்கோடிக்கு நம்ம எடுத்துருக்கோம், அதுதான் முக்கியம். அதனால்தான் நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் விநாயகி அவர்கள் நேரடியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், வருகின்ற ஒரு மாத காலம் முழுவதுமே இந்த செயற்குழு முடிச்சு அடுத்த ஒரு மாசம் முழுவதுமாக சட்டமன்ற வாரியாக நம்முடைய நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம நடத்த போறோம். நன்றி அறிவிப்பு கூட்டம் சட்டமன்ற வாரியாக எங்கெல்லாம் நமக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்க ஓட்டு போட்ட இடத்துல வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லுங்க. வாக்கு கிடைக்காத இடத்துல அடுத்த முறை உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும், அதற்காக கடுமையாக உழைப்போம் என்கின்ற வேண்டுகோள் இடத்துல வேண்டும். தமிழகம் முழுவதுமே சட்டமன்ற வாரியாக நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும். ஒரு மாத காலத்தில் அதை முடிக்கணும். இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அதற்கான திட்டமிடுதல் நிகழ்ச்சிகள் தயார் பண்ணி நம்முடைய வேட்பாளர்கள் நம்முடைய சிம்பல்ல நாம செயற்குள்ள சந்திக்கத்தான் போறோம். ஆனா இந்த செயற்குழு முக்கியமான ஒரு செயற்குழு. காரணம், நாம் ஒரு சங்கல்பத்தை எடுத்திருக்கின்றோம். சங்கல்பத்தின்படி தமிழகத்தில் 2026 நேர்மையான ஏழை மக்களை சார்ந்த விவசாய நலனை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. அது மட்டுமில்லை அருமை சகோதர சகோதரரை, இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த ஒரு குறியீடை பார்த்தாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் கீழே செல்ல ஆரம்பித்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு மாநிலத்திற்குள்ள வரக்கூடிய அந்நிய முதலீடு பாருங்க. மகாராஷ்டிரா 2023-24 1,25,000 கோடி, கர்நாடகா 54,427 கோடி, குஜராத் 60,600 கோடி, டெல்லி 53,980 கோடி,
தமிழகம் 20,157 கோடி, 5வது இடத்துல இருக்கிறோம் அந்நிய முதலீடு. நாம 20,000 கோடியிலும் மகாராஷ்டிரா 1,25,000 கோடி இருக்காங்க. 5 மடங்கு முன்னாடி இருக்காங்க, 6 மடங்கு இருக்காங்க. அப்ப மகாராஷ்டிராவுடைய பொருளாதாரம் இப்ப இருந்து 10 வருஷத்துல எப்படி இருக்கும், நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குஜராத் 60,000 கோடி வாங்கியிருக்கிறாங்க, 3 அடுக்கு நம்மை விட மேல இருக்கிறாங்க. அவர்களை விட 3 பட்டு நம்ம கீழே இருக்கு. 10 ஆண்டுகள் கழித்து அங்கே தொழில் வளம் எப்படி இருக்கும், இங்கே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய வேலை வாய்ப்பு நிலை 12ஆம் கிளாஸ் மட்டும் 8 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு எழுதி வெளியே வர்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சீட் ஒரு பாத்தீங்கன்னா கூட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல 1,20,000, இன்ஜினியரிங்ல 2,825, மெடிக்கல் 5,275. இது வந்து அரசு சீட். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 12ஆம் கிளாஸ் எல்லா பொறுப்பும் முக்கியம் தான். கலெக்டர் முக்கியம், குரூப் 4 முக்கியம். ஆனா தமிழகத்துல குரூப் 4 பரீட்சை எத்தனை பேர் எழுதுறாங்க தெரியுமா? 21 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. குரூப் 4 பரீட்சை இந்த மாநிலத்துல கடைசியாக நடந்த குரூப் 4 பரீட்சை 21 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு மிக மிக தெளிவா தெரியும். சட்டமன்றத்தில் திமுக சொல்றாங்க 31 லட்சம் பேர் நாங்க வந்த பிறகு 3 ஆண்டுகளை வேலை கொடுத்திருக்கிறோம். ஆனா 21 லட்சம் பேர் குரூப் 4 பரீட்சை எழுதுறாங்க. 8ல ஒருத்தர் மட்டும்தான் அரசு நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போறாங்க. 7 பேர் தனியார் கல்லூரி நோக்கி போறாங்க. இதெல்லாம் நீங்க உத்து நோக்கி பாருங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்தால் 10 ஆண்டுகள் கழிச்சு என்ன அடுத்து சாராய வருமானத்தை பாருங்க. திமுக வந்த பொழுது 2021-22 36,000 கோடி, 22-23 43,000 கோடி, 23-24 45,491 கோடி. இன்னைக்கு அடுத்த ஆண்டு 52,000 கோடியை எதிர்பார்க்கிறாங்க. இது சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம். 5,400 டாஸ்மாக் கடை 45,000 கோடிக்கு மேல வருமானம். ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு நூலகம் டாஸ்மார்க்கை விட குறைவா இருக்கு, 4,667. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் 2,127, அதுவும் டாஸ்மார்க் விட குறைவா இருக்கு. டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா அரசினுடைய குறியீட்டின்படி 5,329. இதைத்தான் நம்முடைய சிவராஜன் சௌகான் அவர்கள் சொன்னாங்க. ஒரு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு. அது பள்ளிக்கல்வியா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், சாராய வருமானம் வருவதை தடுப்பதாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும், அரசு நூலகங்களை அதிகப்படுத்துவதாக இருக்கட்டும். இதையெல்லாம் பாடி மாநில அரசுடைய கடன் 2021 5,68,000 கோடி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகஜமாகிவிட்டது. இட் இஸ் நார்மலைஸ்ட். தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் a normalized behavior. நேற்று ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார். நேற்று சாயங்காலம் 4 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் நதியா அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொதுவெளியில இதே போல ஒரு மர்ம கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவினுடைய அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இருந்தார். அதற்கு முன்பு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையில 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு வேறு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 23 பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். போன ஆண்டு 2023 மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதியில 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு கூட நாதி இல்லை, அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி செலுத்திக் கொண்டிருக்கிறது. பயப்படுகின்றார். அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதன் அரசு எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய
மீது அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக, இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காரணம் சாமானிய மனிதனுடைய குரல்களையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதனுடைய குரலால் அடுத்த 2 ஆண்டுகள் திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் செம்மையாக, திறமையாக, சிறம்பட நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசினஸாக இருந்தாலும் கூட அரசு அதனை கைவிக்கின்றார்கள், உங்கள் மீது பொய்யாக பத்திரிகைகள் எழுதுகின்றார்கள், அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பல்லை கழித்துக் கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டு ஒரு தொண்டராக இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக, இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு 2026 ஒரு வித்தியாசமான ஆட்சி, ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி, விவசாயிகளை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரிகள், அது மட்டும் இன்னைக்கு നല്ലതല്ല, ജനതകൾ വേണ്ടി നല്ലതല്ല. BJP മോദിജിയുടെ നമ്മളുടെ നേതൃത്വത്തിൽ, അണ്ണാമലയുടെ നേതൃത്വത്തിൽ, മുരുകൻജിയുടെ നേതൃത്വത്തിൽ, നമ്മളുടെ നേതാജിയുടെ നേതൃത്വത്തിൽ നിശ്ചിതമായിട്ട് ഇവിടെ തമിഴ്നാട്ടിൽ താമര ഇത് ജയിച്ചു വരും. ഇത് നമ്മളെ 18 निश्चित न संघर्ष न तकलीफें, क्या मजा है जीने में, और तूफान भी थम जाएगा जब लक्ष्य रहेगा सीने में. നമ്മളുടെ ലക്ഷ്യം ഇരിക്കെ 2026 അസംബ്ലി ഇലക്ഷൻ. ആ അസംബ്ലി ഇലക്ഷനിൽ നമ്മൾ സുധാകർ ജി നമ്മളുടെ കൂടെ ആയിട്ട് എല്ലാം ഡിസ്ട്രിക്ട് നമ്മൾ പോയിട്ട് എല്ലാം ടീമിന്റെ കൂടിയിട്ട് എല്ലാം പക്ഷത്തിന്റെ കൂടിയിട്ട് പോകണം. ഇവിടെ വിടുന്നു. ഒരുപാട് നന്ദി. താങ്ക് യു. நம்முடைய முன்னாள் தலைவர், முன்னாள் கவர்னர், மரியாதைக்குரிய அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை, முன்னாள் தேசிய செயலாளர், இப்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு அண்ணன் H. ராஜா அவர்களை, தேசிய மகளிரினுடைய தேசிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை, அண்ணன் சரத்குமார் அவர்களை, மாநில செயலாளர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு வினோத் செல்வம் அவர்களே, திருமதி அனந்தபிரியா அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் திரு அஸ்வின் அவர்களே, மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமைச்ச உடனே அவருடைய முதல் கையெழுத்து விவசாய சன்மான நிதியாக 20,000 கோடி ரூபாய் அந்த தவணையை 2வது கையெழுத்தாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 3வது ஆட்சியில உலகத்திற்கு வழிகாட்டியான நாடாக இந்த நாடு 2047 பாரத நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை இப்போதைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த कि कोई तीसरी बार भारत का प्रधानमंत्री बने, जनता ने मोदी जी को असीम प्यार दिया है. ये मोदी जी के काम के प्रति जनता की स्वीकृति है. मोदी जी के प्रति श्रद्धा और भारतीय जनता पार्टी के प्रति विश्वास का प्रकटीकरण देश की जनता ने किया है. மோடி அவர்கள் 3வது முறையாக தனது ஆட்சியை இங்கே அமைத்திருக்கிறார். இந்த வெற்றி அவரது கடின உழைப்பினாலும் மக்களுக்கு செய்திருக்கும் திட்டங்களினாலும் 3வது முறையாக தொடர்ந்து வரும் சாதனையை, வரலாற்று சாதனையை அவர் படைப்பதற்கு மக்கள் தங்களது ஆதரவை நாடு முழுவதும் தெரிவித்திருக்கிறார்கள். लेकिन आज सचमुच में मैं अन्ना
मंच पर बैठी पूरी टीम को और आप सब कार्यकर्ता बहनों भाइयों को बधाई देता हूं। पार्लियामेंट के इलेक्शन में तमिलनाडु ने भी अद्भुत और अभूतपूर्व प्रदर्शन किया है। நான் இங்கே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழக மக்களாகிய உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தொண்டர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க மிக அருமையாக வேலை செய்திருக்கிறீர்கள், மிக நல்ல ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது தேர்தல் வாக்கு கடந்த தேர்தலில் வந்து 3.62%, 24 தேர்தலில் 11.24ஆக 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. नहीं है, ये इस बात का प्रतीक है कि बीजेपी आगे बढ़ रही है, डीएमके नीचे जा रही है। डीएमके जिसका वोट शेयर 33.5% था 2019 में,